சென்னை கிளப்போட ஃபஸ்ட் டிவிஷனுக்கு வந்திருக்க எல்லா பிளேயர்ஸும் வரிசையில் நடந்துருங்கப்பா. உங்கள் பேர் கூப்பிட்டோன்னே நீங்கள் பிச்சுக்கு போய் உங்கள் 6 பாலை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். செலக்டர்ஸ்லாம் பக்கத்துலேயே இருப்பாங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் இந்த ஃபஸ்ட் டிவிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இந்த கிளப்பில் ஆடி உங்களால் ரஞ்சிக்கோ டிஎன்பிஎல்க்கோ கண்டிப்பாக போக முடியும். என்னப்பா மைக் இருக்குதாலோ? இங்கே பாரு, நீ வெறும் டிஃபெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, 6 பால்ஸ் தான். டோன்ட் ட்ரை எனிதிங் நியூ. தட்ஸ் இட். இந்த முறை அவன் கண்டிப்பாக செலக்ட் ஆமாம். நம்பர் 3 ஹரிஷ் கார்த்திக். Success is not created by people. People create success with their talent. கார்த்திக் கம். ஒரு நிமிஷம். அப்புறம் கார்த்திக், எவ்வளோ நாளாக உன்னை நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து காசு ஏதாவது எதிர்பார்த்துருக்கேன்? அப்படிலாம் இல்லை சார். நான் எப்பவுமே உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன். சி, உன் தேங்க்ஸ் கிவிங்காக நான் இதை பண்ணலை. எவ்ரிதிங் ஹேஸ் எ மீனிங். புரியல சார். கார்த்திக், நீ செலெக்ஷன் போனால் கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப. இதுவே ஒரு வேளை நீ விட்டு கொடுத்தா உனக்கு 50 lakhs கிடைக்கும். ஜஸ்ட் இமேஜின், 50 lakhs உன்னோட ஒரு மிஸ்க்கு. சார், இட்ஸ் மை பேஷன். ஏய், பேஷன்னா ஒன்றும் சோறு போடாது தம்பி. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு. நீ எல்லாம் ஜெயிச்சா என்ன டைரெக்டாக இந்தியா டீமில் போய் விளையாட போறியா? உன்னையெல்லாம் எதுக்கு செலக்ட் பண்ணி விளையாட விடுறோம்? யூ ஆர் மை பெட்டிங் ஹார்ஸ் மேன். நீ தான் என் ப்ராஃபிட். ஓகே, நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னா நினைக்கல சார். சி, இங்கே பார், நீ ஒரு மண்ணும் இங்கே பண்ண முடியாது. நீ இதில் கலந்துக்க கூட உனக்கு காசு வேணும். அதையே நான் தான் உனக்கு கொடுக்கணும். ஸோ இந்த நிலைமையில் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்டால் போதும். ஓகே, 50 lakhs. எஸ். ஐபிஎல்ல நிறைய சாதனைகள் படைத்தவங்கலாம் கமெண்ட்ரி பாக்ஸில் வரும்போது நாளையிலேருந்து ஒரு பெருமைக்குரிய அறிமுகம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு கமெண்டேட்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். நாளையிலேருந்து அண்ணா, சொல்கிறா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யார் அப்படின்னு பார்த்தாக்க கரண்ட் கிரிக்கெட்டர். ஆனால் நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. சின்ன வயசுலேருந்து காலேஜ் வரைக்கும் நீ தான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன். எனக்குன்னு நான் எதுவுமே கேட்டதில்லை. ஆனால் இப்போது எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும்ண்ணே. உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் வீட்டு அடமான வச்சாச்சும் தர முடியுமா? 1 லட்சமா? 1 லட்சம் எதுக்கு? நான் ரஞ்சி டிராஃபி செலெக்ஷனுக்கு சென்னை போகிறேன். செலெக்ஷனுக்கு போக வர அப்படி இப்படின்னு 1 லட்ச ரூபா ஆகிடும். நான் கண்டிப்பாக இந்த தடவை செலக்ட் ஆகிடுவேண்ணே. என்னை நம்பு. எனக்கு வேறு வழி தெரிலண்ணே. வேறு யார்கிட்ட கேட்குதுன்னு தெரில. என்னை நம்புண்ணே.
டேய் இவ்வளோ தூரம் உன்னை சின்ன வயசுலேருந்து படிக்க வைக்கவே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடாண்ணா எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா, அதையும் நான் பார்க்கணும். உன்னையே என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதில் வேற கிரிக்கெட் விளையாடுறான் அது விளையாடுறான்னு சொல்லிட்டு. அண்ணே எனக்கு வேறு வழி தெரில. இந்த தடவை கண்டிப்பாக நான் செலக்ட் ஆகிடுவேண்ணே. என்னை நம்பு, இந்த ஒரு தடவை நான் நம்புண்ணா. டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எஸ், லைஃப்பில் நம்ம நினைக்காத எல்லாமே நடக்கும். நம்ம தோற்று போக போகிறோன்னு சுற்றி இருக்கிற எல்லாரும் நினைக்கலாம். பட் நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 50 லட்சம் இல்லை, 500 கோடி கொடுத்தாலும் சரி நான் இதை பண்ண மாட்டேன். நான் இந்த கிரவுண்டில் தோற்று கூட போகலாம், ஆனால் விட்டு கொடுத்து இங்கேயே தோக்க மாட்டேன். அடிச்சிட்டலண்ணா, சூப்பர். என்ன இவ்வளோ சொல்கிறல்ல, நீ ஆசைப்பட்டதில்ல, இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாத. நீ சினிமாவில் நடிக்க எவ்வளோ ஆசைப்பட்ட, காலேஜில் எவ்வளோ ட்ரை பண்ண, ஆனால் இப்போ குடும்பம் அது இதுன்னு 1008 காரணம் சொல்லி நீயே விட்டுட்ட. நீ விட்ட மாதிரி நானும் விடணும்ல. நமக்கு ஒரு நல்லா வரும் தெரிஞ்சோம் அது விட்டு போகிற தப்புனா நீ விட்ட மாதிரி நான் விட மாட்டேன். நான் ஜெயிக்கிறனும் தோக்கறனும், ஆனால் கடைசி வரைக்கும் அதை ட்ரை பண்ணிட்டு இரு. நீ விட்ட மாதிரி நான் விட்டுற மாட்டேன். Last ball. Outside. Not out. It's defend. லைஃப் நம்மளை தோக்குற அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம், தோற்று போயிடுவோன்னு தோணலாம். ஆனால் என்ன நடந்தாலும்
டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் அன்டில் யூ ரீச் யுவர் கோல். நான் சொன்னேன்ல, சக்ஸஸ் இஸ் நாட் கிரியேட்டட் பை பீப்புள். பீப்புள் கிரியேட் சக்ஸஸ் வித் தேர் டேலண்ட்.